ஓம் சாந்தி 26/5/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகவும் நல்ல சகவாசத்தில் இருக்க வேண்டும். கெட்ட சகவாசத்தின் சாயம் ஏற்பட்டு விட்டது என்றால் விழுந்து விடுவீர்கள். கெட்ட சகவாசம் புத்தியை தாழ்ந்ததாக ஆக்கிவிடுகிறது. கேள்வி: இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு துள்ளல் இருக்க வேண்டும்? பதில்: கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்ய வேண்டும் என்ற துள்ளல் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களிடம் என்னென்ன இருக்கிறதோ அவை அனைத்தும் சேவைக்காக இருக்கிறது. பாபா குழந்தைகளுக்கு, குழந்தைகளே, இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பொருள் மீதும் பற்று வைக்காதீர்கள், அவற்றின் மீது மனதை ஈடுபடுத்தாதீர்கள் என்று ஆலோசனை கொடுக்கிறார். முரளியின் பாடல்: இந்த பாவ உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் இறைவா. ஓம் சாந்தி. பாவாத்மாக்களின் உலகம் மற்றும் புண்ணியாத்மாக்களின் உலகம் என்று ஆத்மாக்களின் அடிப்படையில்தான் பெயரிடப்படுகிறது. இப்பொழுது இங்கு துக்கம் இருக்கிறது, எனவே அழைக்கிறார்கள். எங்கேயாவது அழைத்து செல்லுங்க, எங்க சுகம் இருக்கோ நிம்மதி இருக்கோ அங்கே அழைத்து செல்லுங்கன்னு இப்போ அழைக்கிறாங்கன்னா காரணம் இங்கே துக்கம் இருக்கு அப்படின்றார். புண்ணியாத்மாக்களின் உலகத்தில் எங்காவது அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்க மாட்டார்கள். இந்த ஞானத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன், இவரும் கேட்கிறார். அதாவது சிவபாபா நமக்கு சொல்லும் போது இடையில பிரம்மா பாபாவும் கேட்கிறார். இப்பொழுது இது பாவாத்மாக்களின் உலகமாகும். புண்ணியாத்மாக்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று மட்டும்தான் சொல்வார்கள். அவ்வளவுதான். பூஜை செய்துவிட்டு வந்து விடுவார்கள். சிவனுக்கு பூஜை செய்துவிட்டு வருவார்கள். குழந்தைகள், இப்பொழுது யாருடைய பூஜை செய்வீர்கள்? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் கீழ்ப்படிந்த தந்தை, ஆசிரியர், கீழ்ப்படிந்த குரு ஆவார். ஒபீடியன்ட் டீச்சர், ஒபீடியன்ட் ஃபாதர், ஒபீடியன்ட் ப்ரிசெப்டர், குரு அப்படின்றார். கூடவே அழைத்து செல்வதற்கான கேரண்டி வேறு எந்த ஒரு குரு போன்றவர்களும் கொடுக்க முடியாது. அப்படியே அழைத்து சென்றாலும் அவர்கள் அனைவரையும் அழைத்து செல்வார்களா என்ன? இப்பொழுது நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். இங்கிருந்து உங்களுடைய வீட்டிற்கு சென்றாலே நீங்கள் மறந்து விடுவீர்கள். இங்கு நேரடியாக கேட்கும் போது ஆனந்தம் வருகிறது. அதாவது இங்கே பாபா முன்னாடி அமர்ந்து கேட்கும் போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. ஆனா வீட்டுக்கு போனாலே எல்லாமே மறந்துடுறது அப்படின்றார். ஏன்னா அங்கே விவகாரத்துல வரும்போது, பல விஷயங்களை பார்க்கும் போது, பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது இந்த ஞானம் மறந்துடுறது. அதனால ஆனந்தமும் இருக்கிறது இல்லை அப்படின்றார். ஆகையால வீட்டுக்கு போனாலும் இடையிடைய டைம் எடுத்து பாபா என்ன சொன்னார் அப்படின்றது, அது கீ பாயிண்ட்ஸ் ஆவது நினைவில் வச்சிருக்கணும். குழந்தைகளை நல்ல முறையில் படியுங்கள் என்று தந்தை அடிக்கடி கூறுகிறார். இதில் தவறு செய்யாதீர்கள், தீய சகவாசத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இல்லையென்றால் இன்னும் கீழான புத்தியுடையவராக ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது நாம் இந்த தேவதைகளாக ஆகிறோம். இந்த பழைய உலகம் அழியப் போகிறது. பிறகு இங்கு வீடு வாசல் போன்றவற்றை பற்றி என்னவென்று கவலைப்படுகிறீர்கள்? இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் மறக்க வேண்டும். இல்லையென்றால் அவை தடைகளை ஏற்படுத்தும். நாம் புதிய உலகத்தில் நம்முடைய வைர வைடூரியங்களின் மாளிகைகளை உருவாக்குவோம். இங்கு இருக்கும் பணம் அல்லது ஏதாவது பொருட்கள் பிடித்திருக்கிறது என்றால்
ஷரீரம் விடும்போது அவற்றின் மீது பற்று ஏற்பட்டுவிடும். என்னுடையது என்னுடையது என்று இருந்தீர்கள் என்றால் அவை கடைசியில் முன்னால் வந்து நிற்கும். இவை அனைத்தும் இங்கே அழியப் போகிறது. நாம் நம்முடைய ராஜ்யத்தில் வந்து விடுவோம். இதன் மீது என்னவென்று மனதை ஈடுபடுத்துவது? அங்கு நிறைய சுகம் இருக்கும். பெயரே சொர்க்கம் என்பதாகும். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, கலியுகத்துல எதன் மீதும் பற்று வைக்க கூடாது. இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா கடைசியில சரீரத்தை விடும்போது அதெல்லாம் தான் முன்னாடி வந்து நிற்கும். வீடு வாசல் பொருட்கள் சாதனங்கள் அப்படின்னு ஏன் கவலைப்படுறீங்க? அது எதுவுமே இருக்க போறதில்ல. எல்லாமே அழிய போகுது. நாம் புதிய உலகத்துல நமக்காக வைர வைடூரியங்களின் மாளிகைகளை உருவாக்குவோம். அந்த சந்தோஷத்துல இருங்க. இந்த அழியக்கூடிய உலகத்தின் மீது என்னான்னு மனதை ஈடுபடுத்துறீங்க? சுகதாமத்தை நினைங்க. அங்கே நிறைய சுகம் இருக்கும். அதனுடைய பெயரே சொர்க்கம் அப்படின்றார். அடுத்தது பாபா அன்பை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். ஒன்று ரியல் லவ், அதாவது உண்மையான அன்பு. இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் அன்பு, அதாவது செயற்கையான அன்பு. தன்னை ஆத்மா என்று உணரும் போதுதான் தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த உலகத்தின் மீது ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கையான அன்பு இருக்கிறது. அதாவது உங்களுக்கு ரியல் லவ் வந்து இந்த உலகத்தின் மீது இல்லை. இது ஏதோ இங்க இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு செயற்கையான அன்பு இருக்கு. ஆனா உண்மையான அன்பு ஒரு பாபா மீது இருக்குன்னு சொல்ல வர்றார். இதுவோ அழிய போகிறது. சேவை செய்பவர்கள் ஒருபோதும் பசியால் பட்னி கிடந்து இறக்க மாட்டார்கள். எனவே குழந்தைகள் சேவையில் ஆர்வம் கொள்ள வேண்டும். எல்லாருமே அவங்கவுங்க பிஸியா இருக்கிறோம் சொல்லி அவங்கவுங்க விஷயத்திலே இருந்தால் பாபாவுடைய சேவை யார் செய்வாங்க? ஆகையால பாபா சொல்றார், ஃப்ரீயா இருக்கிறீங்க அப்படின்னா சேவையில ஈடுபடுங்க. மற்றபடி இந்த அழியக்கூடிய விஷயங்கள்லயே ஏன் மூழ்கி இருக்கிறீங்க? நீங்க ஒன்றும் பட்னியில சாக மாட்டீங்க அப்படின்றார். தாய்மார்களை கூட சேவைக்கு தயார்படுத்த வேண்டும். இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. குழந்தைகளிடம் தைரியம் இருக்கிறது. எனவே சேவையும் அதிகரிக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் நல்ல சகவாசத்தில் இருக்க வேண்டும். கெட்ட சகவாசத்தின் சாயம் படும்போது விழுந்து விடுவீர்கள். பாபா திரைப்படம் ஆகியவற்றை பார்ப்பதற்கு தடை விதிக்கிறார். யாருக்கு திரைப்படத்தை பார்க்கும் பழக்கம் ஏற்பட்டு விடுகிறதோ அவர்கள் தூய்மையற்றவர்களாக ஆகாமல் இருக்க முடியாது. அடுத்தது இரவு வகுப்பு 17/3/1968. மாயையின் புயல்களோ அனைவரையும் தாக்குகிறது. பாபா நான் காமத்தின் அடி வாங்கிவிட்டேன் என்று பெரும்பாலும் எழுதுகிறார்கள். இதற்கு பாபா, இதற்கு தான் செய்த சம்பாத்தியம் அனைத்தும் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லப்படுகிறது. கோபப்படுவது போன்ற செயல்கள் செய்கிறார்கள் என்றால் ஏதோ கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது என்றுதான் சொல்லப்படுகிறது. எனவே காமத்தின் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவராக ஆகிறீர்கள் என்று புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. எனவே மிகவும் எச்சரிக்கை வைக்க வேண்டி இருக்கிறது. படிப்பு மற்றும் தாரணையின் மூலம்தான் தந்தைக்கு சமமானவராக ஆகுவீர்கள். ரெஜிஸ்டர் கூட வைக்க வேண்டும் அல்லவா? அப்போதுதான் நீங்கள் எத்தனை பெயரை தனக்கு சமமானவராக ஆக்கினீர்கள் என்பது தெரிய வரும். எந்த அளவிற்கு அதிகமாக தாரணை செய்வீர்களோ அந்த அளவிற்கு இனிமையானவராக ஆகுவீர்கள். மிகவும் அன்பான குழந்தைகள்தான் வேண்டும் என்று தந்தை கூறுகிறார்.
யார் தேவதையாக ஆகுவதற்கான முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் ஜீவன் முக்தியில் வருவார்கள். மற்றவர்கள் அனைவரும் முக்தியில் செல்வார்கள். கடைசியில், அதாவது விநாச நேரத்தில், ஒரு சிலர் இருக்கவும் செய்வார்கள். விநாசத்தின் காட்சியும் பார்ப்பார்கள், அந்த அழகான நேரத்தையும் பார்ப்பார்கள். அதாவது கடைசியில எல்லாருமே முக்திக்கு போயிட மாட்டாங்க. ஒரு சில ஆத்மாக்கள் இங்கேயே இருப்பாங்க. அவங்களுக்கு டிராமால ஒரு ஸ்பெஷல் ரோல் இருக்கும். விநாசத்தினுடைய காட்சிகளையும் பார்ப்பாங்க. அதே நேரத்துல அந்த அழகான ஜீவன் முக்தியினுடைய காட்சிகளையும் பார்ப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. மற்றபடி நினைவில் அமர்ந்து கொண்டிருந்தால் வேலைகள் முடிந்துவிடும், வீடு கிடைத்துவிடும் என்பதல்ல. அதாவது எல்லா விஷயங்களுக்கும் முயற்சி செய்யணும். யோகா பண்ணிட்டே இருந்தா எல்லா வேலைகளும் முடிஞ்சிடும், வீடு கிடைச்சிடும் அப்படிலாம் கிடையாது. நாடகத்துல எப்போ வீடு கிடைக்கணுமோ அப்போதான் கிடைக்கும்ன்ற அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறார். அதுவும் நாடகத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நடக்கிறது. ஆசை வைக்க கூடாது, முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. அடுத்தது பாபா, உண்மையில் நீங்கள் யாரிடமும் சாஸ்திரங்கள் பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான விஷயம் நினைவு மற்றும் படைப்பின் முதலிடை கடையை புரிந்து கொள்வதுதான். சக்கரவர்த்தி ராஜா ஆக வேண்டும். தந்தைதான் வந்து அனைத்து புது புது விஷயங்களையும் குழந்தைகளுக்கு கூறுகிறார். புது உலகம் உருவாகுவது இந்த எல்லையற்ற படிப்பின் மூலம்தான். பழைய உலகத்தின் மீது வைராகியம் வந்துவிடுகிறது. உள்ளுக்குள் ஞானத்தின் குஷி இருக்கும். தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். வீட்டிற்கும் அனைவரும் செல்ல வேண்டி இருக்கிறது. குழந்தைகளே, நான் உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று தந்தையோ அனைவருக்கும் சொல்வார் அல்லவா? நல்லது. குட் நைட். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறதோ அவை அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். தந்தைக்கு சமமாக கீழ்ப்படிந்தவராகி சேவை செய்ய வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த தூய்மையற்ற உலகத்தில் கெட்ட சகவாசத்தில் இருந்து தன்னை தானே காத்து கொள்ள வேண்டும். பஜாரில் கிடைக்கும் அசுத்த உணவை உட்கொள்ள கூடாது. திரைப்படம் பார்க்க கூடாது. வரதானம், திரிகாலதர்ஷி நிலையின் மூலம், அதாவது 3 காலங்களையும் அறிந்த நிலையின் மூலம் வீண் கணக்கை முடிக்கக்கூடிய சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். திரிகாலதர்ஷி நிலையில் நிலைத்திருப்பது என்றால் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலை செய்வதற்கு முன்பாகவே அது வீணானதா அல்லது சக்திசாலியானதா என்பதை சோதனை செய்வதும். வீணானவைகள் ஒரு நொடியில் பல கோடி மடங்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். சக்திசாலியானவைகள் ஒரு நொடியில் பல கோடி மடங்கு வருமானத்தை ஏற்படுத்தும். ஒரு நொடியின் வீணான விஷயம் கூட வருமானத்தில் மிக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் செய்த வருமானம் அனைத்தும் மறைந்து போய்விடும். எனவே ஒரு காலத்தை மட்டும் பார்த்து செயல்படுவதை விட்டுவிட்டு திரிகாலதர்ஷி நிலையில் நிலைத்திருந்து செய்யுங்கள். அப்போது வீணான விஷயங்கள் முடிந்து போகும். சதா வெற்றி மூர்த்தி ஆகி விடுவீர்கள். அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, திரிகாலதர்ஷி நிலையில நீங்க இருந்தீங்கன்னா வீண் எண்ணங்கள் வராது.
ஏன் இவங்க இப்படி செய்கிறாங்க, ஏன் நாடகத்தில் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இது கிடைக்கல, இப்படி எந்த வீண் எண்ணங்களும் வராது. சப்போஸ் வீண் எண்ணங்கள் வந்ததுன்னா ஒரு செகண்டுடைய வீண் எண்ணம் கூட பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதுவே எது நடந்துட்டு இருக்கோ ட்ராமா பிளான் படி கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்குன்ற ஒரு சக்திசாலி எண்ணத்தை உருவாக்குனீங்கன்னா பல கோடி மடங்கு வருமானம் கிடைக்கும். ஆகையில ஒரு செகண்ட் தான் எனக்கு வீண் எண்ணங்கள் வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு செகண்டின் வீண் எண்ணம் கூட உங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அதனால திரிகாலதர்ஷி நிலையில நிலைத்திருப்பதற்கான பயிற்சி நிறைய செய்யணும். அப்போ வீண் விஷயங்கள் முடிஞ்சிடும், நீங்க வெற்றி மூர்த்தி ஆயிடுவீங்க அப்படின்றார். ஸ்லோகன்: பேர், புகழ், மரியாதை மற்றும் சாதனங்களின் தியாகம்தான் மிக உயர்ந்த தியாகமாகும். அதாவது பாபாவுக்காக அப்படின்னு எல்லாத்தையும் தியாகம் செய்துட்டு பாபா கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் பேர், புகழ், மரியாதை, சாதனங்கள் இதில் மாட்டிக்கிறாங்க. ஆகையில இதனுடைய தியாகம்தான் உயர்ந்த தியாகம் அப்படின்னு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அவ்யக்த சமிகை: எப்படி உடல் மற்றும் உயிர் இரண்டும் வெவ்வேறாக இருக்கிறது, ஆனால் அறியாமைக்கு வசமாகி இரண்டையும் ஒன்றாக்கி விட்டார்கள். எனது என்பதை நான் என்று புரிந்து கொண்டு விட்டார்கள். மேலும் இந்த தவறின் காரணமாக தொல்லைகள், துக்கம் மற்றும் அசாந்தியை அடைந்திருக்கிறார்கள். அதேபோல் இந்த தூய்மையற்ற தன்மை மற்றும் மறதி, எது சூத்ர தன்மையோ எது பிராமண தன்மை இல்லையோ அதை என்னுடையது என்று புரிந்து கொள்வதினால் மாயாவிற்கு வசமாகி விடுகிறீர்கள். பிறகு தொந்தரவுக்கு ஆளாகி விடுகிறீர்கள். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்
பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, 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 உனக்கு சமம் ஆவோ.